ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல எம்சிசி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து எப்படி ஆன்லைன்ல பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து எம்சிசி வந்து அவங்க சொல்லக்கூடிய டேட்ல அவங்க சொல்லக்கூடிய டைமிங்ல வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா சாய்ஸ் வந்து லாக் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. எப்படி வந்து உங்களோட மொபைல் போனை யூஸ் பண்ணி நீங்க ஏற்கனவே காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலேஜ் எப்படி வந்து லாக் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல லேட்டஸ்ட் அப்டேட் என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா எம்சிசி கவுன்சிலிங், அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தரப்புல இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த விதத்துல நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ்டு ஷெட்யூலா வந்து ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து செப்டம்பர் 13 அன்னைக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நேத்து டேட்ல நேத்து ஆஃப்டர்நூன் 1:00ல இருந்து இன்னைக்கு மார்னிங் 8:00 வரைக்கும் வந்து நீங்க ஏற்கனவே சாய்ஸ் ஃபில் பண்ண அந்த காலேஜ் வந்து லாக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. பட் நேத்து ஈவினிங்ல இருந்து நம்ம வந்து ட்ரை பண்றோம், வந்து ஓபன் ஆகல. இன்னைக்கு மார்னிங் தான் வந்து எனேபிள் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஒன்ஸ் வந்து எம்சிசி வெப்சைட்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஸ்க்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இருக்கும். ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து உள்ள போங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எவ்வளவு காலேஜஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒன்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுக்கான பாஸ்வேர்ட் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு எஸ் ஐ லாக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. லாக் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். நீங்க ஓடிபி வந்து மெயிலுக்கு அனுப்ப போறீங்களா இல்ல இமெயிலுக்கு அனுப்ப போறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஓடிபி வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மொபைல் ஓடிபி அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோ லாக்கிங் வந்து ஆயிரும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல கிரீன் கலர்ல ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டேட்டஸ் வந்து லாக்டுன்னு. இதுக்கு முன்னாடி வந்து அன்லாக்ல இருக்கும். இப்போ வந்து லாக்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண காலேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. நீங்க லாக் பண்ண ஆப்ஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் லாக்டு சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்கிற முடியும். நீங்க உங்களோட மொபைல் ஃபோன்ல கூட பிடிஎஃபா கூட இந்த ஒரு காப்பி வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களோட ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆன உடனே வந்து எப்படி வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா அடுத்த வீடியோவா ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.